செய்யும் செலவு வந்து சேமிப்பாக மாற்றணும் அப்படின்னா நம்ம பெண்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம டெய்லியும் வந்து செலவுக்காக காசு கொடுக்குறாங்க அப்படின்னு இருந்தாலும் அந்த காசுலேயும் வந்து சேமிக்கணும் அப்படின்றது பெண்கள் மனசில் பெரும் பங்கு வகிக்குதுன்னு சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்வில் அதிகம் பணம் சேமிக்க நான் என்னெல்லாம் டிப்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். புத்திசாலி பெண்கள் வந்து இப்படி தாங்க இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய செலவு செய்கிறது அப்படின்றது வந்து சேமிப்பாக மாற்றுறது அப்படின்றது ஒரு டேலண்ட் கூட சொல்லுவேன். இந்த டேலண்ட்டை எப்படியெல்லாம் செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. நம்ம பெருசாக வந்து உண்டி தான் வாங்கணுமா அப்படின்றது இல்லை. நம்ம 5 ரூபாய் செலவுலையே நம்ம வந்து உண்டி பண்ணியிருக்கோம். அதில் எப்படியாப்பட்ட மணிங்கள்லாம் வந்து நம்ம ஒரு மாதத்தில் இந்த மாதம் நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிப்ரவரி மந்தில் வந்து நம்மளுடைய செலவை வந்து எப்படி குறைச்சி இதில் போடலாம் அப்படின்றதும் சொல்கிறேன். இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வேஸ்ட்டு இந்த பாக்ஸு நம்ம வந்து இல்லைக்கட்டி இந்த ரேஷன் வாங்குவோம் இல்லைங்களா. ரேஷன்னா நம்ம மளிகை பொருட்கள் வாங்க சொல்ல இந்த ஊறுகாய் பாட்டிலு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயில் பாட்டிலு இல்லை வாட்டர் கேன் மாதிரி நம்ம ஏதாச்சும் ஜூஸ் கீஸ் வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பாட்டிலுங்கள்லாம் வந்து இப்படி பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு 100 ரூபாய் கொடுத்து என்னால் வந்து உண்டியல் வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க 5 ரூபாய் இருந்தால் கூட போதும், நீங்கள் வந்து அந்த உண்டியல் ரெடி பண்ணிக்கலாம். அதனுடைய மூடி வந்து ஒரு ஃபெவிக்விக் ஒரு 5 ரூபாய் வாங்கிட்டு அந்த ஃபெவிக்விக் கம்மு வாங்கிட்டு அதை சுத்தரம் ஒட்டிடுங்க. அது வந்து திரும்ப வந்து ஓப்பன் ஆகாது. நீங்கள் வந்து அந்த உண்டியல் சேவிங் தாங்க பெஸ்ட்டு சேவிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து உடைக்கிற மாதிரி இருந்தாவோ இல்லை திறக்கிற மாதிரி இருந்தாவோ மனசு மாதிரி வந்து திறந்துடுறேன். நானே கூட வந்து ஒரு சில டைமில் பணம் இல்லை அப்படின்ற சொல்ல நான் வந்து திறந்துருக்கேன். அந்த மாதிரி வந்து திறக்க முடியாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி கம்மு வந்து 5 ரூபாய் வாங்கி நம்ம 100 ரூபாய் கொடுத்து உண்டியல் வாங்குறத விட 5 ரூபாய் கம் வாங்கி ஒட்டிட்டு இந்த மாதிரி சூடு பண்ணி நீங்கள் அந்த கொஞ்சமாக எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு உண்டியல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இதையும் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க மண் உண்டியல் வாங்கிக்கலாம். நம்மளுடைய குடும்பம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சேமிப்புலேருந்து தாங்க பெரிய சேமிப்பாக கூட மாறும். இந்த பிப்ரவரி மாதம் வந்து எவ்வளோ சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும் பணத்தை வந்து எல்லாருமே சேர்ந்து நம்ம போடலாம். நான் வந்து இந்த ஸ்ப்ரே வந்து காசு கொடுத்து தனியாலாம் நான் வாங்கவே மாட்டேன். இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பாட்டில் மட்டும் இதுக்கு முன்னாடி வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அதனுடைய ரேட் வந்து 350 ரூபாய் அப்படி இருந்தது. ஏன்னா வந்து கிச்சன் ஃபுல்லாக துடைக்கிறதுக்கு, இந்த டைல்ஸ் துடைக்கிறதுக்கு, இந்த எண்ணெய் பிசுண்டு போகிறதுக்கெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நான் அந்த மாதம் வாங்கினா வந்து என்னுடைய பணம் வந்து என்னுடைய சம்பளம் வந்து இதுக்காகவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறத நான் பார்த்தேன். அதனால் வந்து வீட்லேயே வந்து உங்கள் வீட்டில் ஜெல்லு பாத்திர கழுவுற ஜெல் இருக்கும் இல்லைங்களா, விம் ஜெல்லோ இல்லை எக்ஸோவோ எது வந்து ஜெல்லு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ பாத்திரம் கழுவுறதுக்குன்னு அதுவே வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி ஊற்றிட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவே வந்து ஸ்ப்ரே மாதிரி அடிச்சுட்டு நான் தொடச்சிருக்கேன். பாருங்கள் பலன்னு அந்த எண்ணெய் பிசுண்டு இருக்க தேய்க்கிற வேலை கூட எனக்கு அவ்வளோவா இருந்ததில்லை. டெய்லியுமே இது வந்து நீங்கள் கண்டினியூவாக தொடச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்டவ் வந்து நீங்கள் தேய்ச்சி துடைக்கணுன்றது இல்லை. அதே மாதிரி தான் என்னுடைய கிச்சன் செல்ஃபு, கிச்சனில் வந்து இந்த டைல்ஸ் எல்லாம் மேலே இந்த செவுரெல்லாம் இருக்கும் பாருங்கள், அது எல்லாமே வந்து நான் இப்படி தான் வந்து தொடச்சிருக்கேன். இன்னையோட சமையல் வந்து ரெடி பண்ணவும் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன். முடிஞ்ச அளவு நைட்டே வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம சுறுசுறுப்பாக செய்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் செய்கிற சமையல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய டெய்லி ரொட்டீன் பற்றி போடுங்கக்கா, எப்படி வந்து சீக்கிரமாக வேலைங்கள்லாம் செஞ்சுட்டு நம்மளுடைய பிஸ்னஸுங்க எப்படி பண்ணலாம், இல்லை வீட்டிலேருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி டிப்ஸு யூஸ் பண்ணலாம், நான் என்ன பண்ணுறேன் அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நானும் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபருங்களுக்கு இந்த மாதிரி வேணும், அதை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம், நான் என்ன செய்கிறேனோ அதை செய்யலாம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். எல்லோரும் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour இல்லை 1 மணி நேரம் அவ்வளோதாங்க கிச்சனில் நம்மளுக்கு வேலை அப்படின்னு தான். ஏன்னா ஒரு 9 o'clock 10 o'clock எல்லாம் எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சமையல் வேலையும் சீக்கிரம் அந்த செஞ்சிடும், நேரத்தையும் மிச்சப்படுத்தணும். நம்ம செய்கிற வேலைகளை வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றது பெண்கள் ரொம்பவே ஈஸியாக இப்போல்லாம் வந்து பழக்கப்படுத்திடுறாங்க. அந்த மாதிரி வந்து எங்களால் வந்து ரொம்ப சீக்கிரம் செய்ய முடியல, ரொம்பவே லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.
டெய்லி ரொட்டீன் பற்றி ஒரு விளாக் வந்து போடலான்னு இருக்கேன். எப்படி வந்து சீக்கிரமாக எழுந்து 8 o'clock எல்லாம் சமையல் வேலை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வீட்டு வேலை 1 hour முடிச்சுட்டு அதுக்கடைய நம்மளுடைய வேலைகள் என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் வந்து வீட்டில் பெண்கள் சம்பாதிக்கிறீங்களா இருந்தீங்க அப்படின்னா எப்படி சம்பாதிக்கலாம், இல்லை சம்பாதிக்காமல் இயலாமல் இருக்கிறவங்களுக்கும் வந்து அதுக்கும் வந்து டிப்ஸ் சொல்கிறேன். நான் பண்ணுங்கள் எவ்வளோ சேமிக்கலாம், 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், இல்லை 500 ரூபாய் டெய்லி வந்து எவ்வளோலாம் சேமிக்க முடியும் உங்களால் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சேமிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கலாம், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கலாம். இந்த வேஸ்ட் கேலண்டர் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போடாதீங்க. அதை பற்றியும் உங்களுக்கு டிப்ஸ் இருக்குது. இதை பற்றி மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நாளைக்கா வீடியோ வந்து நானும் வந்து அந்த காசு போடுறத பற்றி போட்டுட்டு நீங்கள் கமெண்ட் எவ்வளோ போடலான்னு சொல்கிறீங்களோ எல்லாரும் சேர்ந்து சேமிக்கலாம். மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள்.